வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். 2026 ஆண்டிற்குள் நம்மை நுழையச் செய்த தேவாதி தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் எப்பொழுதும் உண்டாவதாக. நாம் இந்த புதிய வருடத்தை பிரவேசிக்கும்படி தேவன் உதவி செஞ்சிருக்கிறாரு. இந்த புதிய வருஷத்துக்குள்ள நுழையும் போதே நம்ம நிறைய பேர் 1ஆம் தேதி அல்லது 31ஆம் தேதி டிசம்பர் 31 கூட என்னென்ன காரியங்கள்ல நம்ம சரியாகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு அந்த திருந்த வேண்டிய காரியங்கள் என்று பல காரியங்களை நம்ம யோசிச்சு சில முடிவுகள் எடுப்போம். உதாரணத்துக்கு, நேரமா எழுந்திருப்பேன், தினமும் ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், நல்ல நண்பர்களோடு நேரம் செலவிடுவேன், ஜபக்குழுவில் பங்கெடுப்பேன், ஆலயத்துக்கு தவறாம செல்லுவேன். இப்படி கிறிஸ்தவர்கள் பல தீர்மானங்கள் எடுக்கிறாங்க. சில கெட்ட பழக்கங்களுக்கு உள்ள சிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த பழக்கத்துல இனிமேல் நான் சிக்காம இருப்பேன், இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுகளை நம்மளுடைய சுய பலத்தினால நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, நிறைவேற்ற முடியாது. நம்முடைய தீர்மானத்தை, நம்முடைய முடிவுகளை செயல்படுத்துறதுக்கு நமக்கு கடவுளின் உதவி தேவையா இருக்குது. இறைவனுடைய சக்தியை கொண்டுதான் நம்மளால நல்ல தீர்மானங்களை செயல்படுத்த முடியும். தீர்மானம் பண்றது முக்கியமல்ல, தீர்மானத்தை செயல்படுத்துவதும் தீர்மானத்தை கடைபிடிப்பதும் மிக மிக முக்கியம். அதனால தேவனுடைய பிள்ளைகளாக இந்த 2026 ஆண்டுல நுழைந்திருக்கிற நாம எடுக்கிற தீர்மானங்கள் எப்படிப்பட்டது? நம்ம எடுக்கிற முடிவுகள் ஆண்டவருக்கு ஏற்றதா, சுய வெறுப்பை கொண்டதா, பரிசுத்தத்துக்கு ஏற்றதா, வேதாகமம் சொல்லுகிற ஒழுங்குகளுக்கு உட்பட்டதா, ஜெபத்திற்கு ஏற்றதா, கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கு ஏற்றதா என்று சொல்லி நம்முடைய தீர்மானங்களையே நாம் ஒரு பரிசீலனை செய்ய வேண்டும், மறுபரிசீலனை அல்லது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறத ஒரு தீர்மானத்துல தான் ஆரம்பிக்குது. ஒருத்தர் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாரா, கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்துல பிறந்தாரா, அது முக்கியம் அல்ல. என்னைக்கு தன் வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவை ஒருவர் தன்னுடைய ஆண்டவராக இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அன்றுதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல உள்ள எந்த நாட்டை சேர்ந்தவரா, எந்த இனத்தை சேர்ந்தவரா, எந்த கலரை சேர்ந்தவரா இருந்தாலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஆரம்பம் வேண்டும். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு கிட்ட பேசும்போது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதில்லைன்னு சொன்னாரு. அதற்கு அவன் விளக்கம் கேட்கும்போது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை அப்படின்னாரு. அப்ப வசனத்தினாலும் கிறிஸ்து இயேசுவினுடைய ஆவியினாலும் நாம பிறக்கிறது தான் ஒரு மறுபடியும் பிறத்த. அதுதான் இயேசு கிறிஸ்து யோவான் 1:12 சொல்றாரு, ஒருத்தன் மறுபடியும் பிறக்கிறது அப்படிங்கிற அந்த காரியத்தை முன்னெடுத்து சொல்ற போது என்ன சொல்றாரு, கிறிஸ்துவுடைய நாமத்தின் மேல யாரெல்லாம் விசுவாசம் நம்பிக்கை வச்சு அவரை ஏத்துக்கிறாங்களோ அத்தனை பேர்களும் கடவுளுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. அப்ப ஒருத்தன் கடவுளுடைய பிள்ளையா மாறுறது புருஷனோட சித்தத்தினால இல்ல, மாம்ச சித்தத்தினால அல்ல, கடவுளின் தயவினால கடவுள் கொடுத்த அந்த ஈவை நாம விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் எபேசியர் 2:8 வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்கள் போக்கப்படுவதற்காக தன்னையே தாழ்த்தி மனிதனா வாழ்ந்து பாடுகள் பட்டு தன் இரத்தத்தை எல்லாம் சிந்தி தன் உயிரை சிலுவையிலே கொடுத்து நமக்காக ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்துட்டார். இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? அவர் கொடுக்கறத நம்பிக்கையோட விசுவாசத்தோட வாங்கி கொள்றது, அவ்வளவுதான். அதை நாம செய்யறோமா? அப்படி செஞ்சா கிறிஸ்தவ வாழ்க்கை அங்கதான் ஆரம்பிக்குது. அதனால அப்படி செய்யாதவங்க யாருமே கிறிஸ்தவர்கள்னு தன்னை சொல்ல முடியாது.
யார் இயேசுவை நம்பி ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷம் என்கிற அளவிட முடியாத ஒரு நிம்மதியையும் மகிழ்ச்சியும் தங்க வாழ்க்கையில அனுபவிப்பாங்க. ஆகவே இந்த புதிய வருடம், புதிய நாள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது, புதிய ஆரம்பத்துல நுழைந்த அனுபவம் இருக்குதா? இல்லன்னா இன்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய பிள்ளைகளா மாறுங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.